ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹலோ வீக்கெண்ட். நான் உங்கள் கங்கா. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேசலான்னு இருக்கேன். அதாவது மென்டல் ஹெல்த், மனநலம். இப்போது எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லோரும் சொல்லிடுறாங்க. சிலவங்க கேன்சரை கூட ரொம்ப சர்வசாதாரணமாக, ஆமாம் எனக்கு கேன்சர் இருக்குது, கீமோ போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனநலம்னு வரும்போது ஏங்க பயப்படுறோம்? எனக்கு மனநலம் சரியில்லை, எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு ஆங்ஸைட்டி இருக்குது, இல்லை ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஸ்கிசோஃப்ரேனியா, ஐம் சஃபரிங் ஃப்ரம் பைபோலர் டிஸார்டர். ஏன் சொல்ல மாட்டேங்க? ஏன் பயப்படுறோம்? இதை பற்றி நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லைல்ல. ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். அதாவது கோவிடுக்கு அப்புறம் எல்லாரோட வாழ்க்கையும் அப்படியே திருப்பி போட்டுருச்சு, புரட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் எஃபெக்ட் ஆகிருக்காங்க இந்த மாதிரி மென்டல் இல்னஸ்னால். இந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவேர்னஸ் ஒருவேளை இருந்தாலும் அதை வெளியில் சொல்கிறதுக்கு அந்த ஒரு பயம், ஒரு தயக்கம், அது இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இந்தியாவில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து சொல்லிடுறாங்க, எனக்கு முடியல, என் குழந்தைக்கு முடியலங்கிறத. எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்குறாங்களோ அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னுமே அது ஒரு டேபு சப்ஜெக்டாகவே இருக்குது. அதாவது வெளியில் பேசக்கூடாத ஒரு விஷயம். ஓ மை காட், மனநலம் சரியில்லையா அப்படின்னாலே உடனே ஒரு பைத்தியம் அப்படின்னு முத்திரை குத்திடுறாங்கல்ல. அது மாதிரி இல்லாமல் எப்படி நம்ம உடல் நலத்தை பார்த்துக்கிறோமோ, எப்படி நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஜிம் போகிறது, ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறது, அதே மாதிரி மனநலத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னா நிஜமாகவே ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப்பை வாழலாம். இதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டுன்னு உங்களுக்கே புரியும். இது ஹலோ வீக்கெண்ட். நான் உங்கள் கங்கா. பாய்.